பீகார் மாநிலத்தில் பாஜகவோட கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட வலுக்கட்டாயமாக 1020 ஏக்கர் விவசாய நிலங்களை பிடுங்கி அதை அதானிக்கு கையில ஒப்படைச்சிருக்கிறாரு. அதுவும் 25 வருட குத்தகைக்கு வெறும் ஏக்கருக்கு ₹1 என்கிற அளவுல இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதே மாதிரி அசாம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அசாம் மாநில பிஜேபி அரசு அதானிக்கு அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய போடோல சிறப்பு மண்டல பகுதியில் 992 ஏக்கர் நிலப்பரப்ப அப்படியே பிடுங்கி எதிர்ப்புகளை மீறி அதானிக்கு கையில் ஒப்படைச்சிருக்கு. இதை எல்லாவற்றைக்கும் மேலாக குஜராத் மாநிலத்தில் 2023 வருஷம் பாகிஸ்தான் குஜராத் எல்லை பகுதியில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ராணுவ சட்டங்களை எல்லாம் அதானிக்காகவே திருத்தி அமைக்கப்பட்டு 72,400 ஹெக்டேர் நிலப்பரப்பை ஒட்டுமொத்தமாக அதானிக்கு மோடி அரசாங்கம் வழங்கியிருக்கு. 2029 வருஷம் இந்த ஆட்சி கட்டிலிருந்து மோடி அவர்கள் இறங்குறதுக்கு முன்னால இந்திய மக்கள் காத்து வளர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசாங்க சொத்துக்களை எல்லாத்தையுமே அதானிக்கு விற்கக்கூடிய அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளை எல்லாம் அதானிக்கு தாரை பார்க்கக்கூடிய இந்த வேலையை மிக தீவிரமாக மோடி அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி என்னென்ன இந்த விஷயத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த தேச மக்களுக்காக வேலை செய்கிறாரா இல்லைனா அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளால எழுந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அதானிக்காகவே தன்னுடைய அரசியல் வாழ்க்கையையும் பிரதமராக இருக்கக்கூடிய இந்த கால அளவையும் அர்ப்பணிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விதான் இதுக்குள்ளால இருக்கு. என்னன்னா ஏற்கனவே இங்க பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அரசாங்க சொத்துக்களை அரசாங்க நிறுவனங்களை நேரு முதல் பல்வேறு தலைவர்களும் பிரதமர்களும் காத்து வளர்த்து வந்த இந்த மக்களுக்கான இந்திய நிறுவனங்களை ஒட்டுமொத்தமாக வரிசையாக அதானி கையில தாரை பார்க்கக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப என்னன்னா இந்த இந்திய மக்களுடைய நிலங்கள் இருக்குல்ல, இந்த நிலங்களை ஒட்டுமொத்தமாக எங்கெங்க வாய்ப்பு இருக்கோ அந்த நிலங்களை எல்லாம் அப்படியே பிடுங்கி அதானியுடைய கையில ஒப்படைக்கக்கூடிய வேலையை மிக தீவிரமாக மோடி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதைத்தான் நம்ம இந்த கால அளவுல நிதர்சனமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலயும் எல்லா மாநிலங்கள்லையும் இந்த மின்சாரத்துறையை அதானிக்க கையில ஒப்படைச்சு இந்த மின்சார கட்டணங்களை உயர்த்தினதுல மிக மிக முக்கியமான பங்கு இதுல இருக்கு. அதானிய கொண்டு வந்ததுல இருக்கு. அதை இன்னும் வலிமையாக்குறதுக்கான வேலையைத்தான் மோடி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மோடி அவர்கள் சில மாநிலங்களுக்கு விசிட் பண்ணாரு. அதுல முக்கியமாக மணிப்பூர் மாநிலத்தில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டாங்க. 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடங்களை விட்டு பெயர்ந்தே போனாங்க. இன்னும் அங்கே கலவரம் ஓயல். அங்க கண் துடைப்பாக அங்க போய் சில திட்டங்களை அந்த மக்களுக்காக திறந்து வச்சார். சரி, அது இருக்கட்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே சில மாநிலங்களுக்கு அவர் பயணம் மேற்கொள்றாரு. மேற்கு வங்கம், பீகார், இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு. பீகார்ல செப்டம்பர் 15ஆம் தேதி அவர் சில திட்டங்களை அறிவிக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 40,000 கோடி மதிப்பிலான திட்டங்கள். அதில் மிக மிக முக்கியமான திட்டம் தான் 25,000 கோடி மதிப்புள்ள 2,400 மெகாவாட் திறன் கொண்ட அந்த மின்சார உற்பத்தி திட்டம். இவர் பேசினதற்கும் 2 நாட்களுக்கு முன்னால பீகார் அரசாங்கத்திற்கும் அதானி பவர் கம்பெனிக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதன் மூலமாகத்தான் பீகார் மாநிலத்தினுடைய பூர்வ குடிகளான அந்த விவசாயிகள்கிட்ட இந்த நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. பில்பண்டியில் 1020 ஏக்கர் விவசாய நிலங்களை வலுக்கட்டாயமாக அந்த விவசாயிகள்கிட்ட பிடுங்கி அதானிக்க கையில் ஒப்படைக்கிறார். அதுவும் எப்படின்னா 25 வருட கால குத்தகை, ஏக்கருக்கு வெறும் ₹1. இன்னைக்கு ₹1 ஒரு மிட்டாய் கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில
ஏக்கருக்கு ₹1 உங்களுக்கு 1020 ரூபாய் வருஷத்துக்கு. வெறும் 1020 ரூபாய இந்த அதானி குழுமம் பீகார் அரசாங்கத்துக்கு கொடுத்தா போதும். இது எப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி தின்னக்கூடிய, மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கக்கூடிய வேலை. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்றாங்க, 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மா, லிச்சி இப்படிப்பட்ட மரங்கள், பழமரங்கள், செல்வம் குளிக்கக்கூடிய தோட்டங்கள் இங்க இருக்கு. இதையெல்லாம் எங்கிட்ட இருந்து பிடுங்கி அதற்கான நிவாரணமும் தராம இந்த பீகார் அரசு, நிதிஷ்குமார் அரசு அதானிக்க கையில ஒப்படைக்குது. இதற்கு முன்னாலே இன்னொரு கதை இருக்கு. ஏற்கனவே 12 வருஷத்துக்கு முன்னால இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக கையகப்படுத்தினாங்கல்ல விவசாயிகள்ட்ட இந்த நிலங்கள், அதற்கான இழப்பீடும் இன்னைக்கு வரைக்கும் முறையாக விவசாயிகளுக்கு வழங்கப்படலை. சரி, இப்படிப்பட்ட ஒரு மின்சார திட்டம் நீங்க கொண்டு வாரீங்க. இந்த மின்சார திட்டத்தினால, ஏன்னா இது நிலக்கரிய மூலதனமாக வச்சு மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டம், 2400 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தினால யாருக்கு என்ன பாதிப்பு, சுற்றுப்புற சூழலுக்கு என்ன தீங்கு, மக்களுக்கு என்ன தீங்கு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான முறையான எந்த மக்கள் கருத்து கேட்பும் இங்க நடத்தப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு மக்கள்கிட்ட எழும்பிட்டு. ஏற்கனவே பீகாருடைய பகல்பூர் மாவட்டம் பக்கத்துல தான், அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுல்கானிக் அப்படிங்கிற இடத்துல 2300 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அனல் மின் நிலையம் இருக்கு. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட கேன்சர்னால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நிலக்கரி மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் போது அதுல இருந்து ஆர்சனிக் அப்படிங்கிற ஒரு விஷம் வெளியேறுது. அங்க இருக்கக்கூடிய அந்த கேன்சர் பேஷியன்ட் அந்த இரத்த பரிசோதனை பார்த்தீங்கன்னு சொன்னா மிக தீவிரமாக இந்த ஆர்சனிக் விஷம் ரத்தத்துல கலந்திருக்கிறதாக ஆய்வுகள் தெரிவிக்குது. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்ல 77% ஆர்சனிக் விஷம் கலந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாம் பாழ்பட்டு போச்சு. ஆறுகள், குளங்கள், ஏரிகள் எல்லாமே பாழ்பட்டு போச்சு. இப்படிப்பட்ட மிக மிக மோசமான நிலத்தடி நீர்ல கலந்திருக்கு. ஏற்கனவே இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் உடல் உபாதைகளும் மரணங்களும் தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் மீண்டும் ஒரு அனல் மின் நிலையத்தை இந்த பீகார் அரசாங்கம் கொண்டு வருது. மக்கள் எப்படி செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய முதலாளி மகிழ்ச்சியாக இருந்தா போதும் அப்படிங்கிற விஷயத்துல மிக தீவிரமாக மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகளும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மிக மிக மோசமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவிலே பாரம்பரியமாக சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதுல ஒரு இராணுவ சட்டம், குறிப்பாக இந்தியாவினுடைய எல்லை ஒட்டிய அந்த பகுதிகள் இருக்குல்ல, அதாவது எல்லையில வேலி போட்டிருப்பாங்க, அந்த கம்பிகள் வச்சு அடிச்சிருப்பாங்க, அந்த பகுதி முழுமையுமே இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும். அங்க ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்னு சொன்னா, இந்திய எல்லை பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர், அந்த 10 கிலோமீட்டர் அளவுல குடியிருப்புகளோ கமர்ஷியல் பொருள் ஈட்டுவதற்கான எந்த நிறுவனங்களோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சட்டம் காலகாலமாகவே இங்க நிலைநிற்கு. எதற்காக இந்த சட்டம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, இராணுவ வாகனங்கள் போறதுக்கு, இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய யுத்தங்கள் ஏற்படும் போது இப்படிப்பட்ட அந்த இடம் காலியாக இருந்தால் தான் அது சரியாகும் அப்படிங்கிற நோக்கத்தில் இது வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, குடியிருப்புகள் அங்கே இருந்தாச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய சிக்கலாகும். ஏற்கனவே குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு பாரம்பரியமாக. ஆனால் இது இந்த காலியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த குடியிருப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக திடமாகவே இந்திய இராணுவம் இருக்கு. அதற்கான சில சட்டத்திட்டங்களும் நடைமுறையில் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஜனவரி 25, 2019 வருஷம் அன்னைக்கு இருந்த குஜராத் கவர்மெண்ட் 72,400 ஹெக்டேர் நிலப்பரப்புல ஒரு சிறப்பு திட்டம் கொண்டு வர போறதாக அறிவிக்கிறாங்க. அது எங்கன்னா
இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, குஜராத்தினுடைய பார்டர், அந்த பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்டர் பகுதியில் கொண்டு வர போகிறதாக அறிவிக்கிறாங்க. அதற்கான சிறப்பு திட்டத்தை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அவங்க வந்து வேண்டுகோளாக வைக்கிறாங்க. 2020 வருஷம் சௌதா சோலார் பார்க், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம்னு சொல்லி நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல இங்கே நம்ம தமிழ்நாட்டில், அதே மாதிரியான ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை இந்த மின்சாரத்திற்காக உருவாக்க போகிறதாக மோடி அவர்கள் அங்கே அறிவித்து அந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்காக அரசாங்க நிறுவனங்களும் அது மாதிரி அதானி குரூப்பும் வந்து அதற்கான விண்ணப்பங்களை வந்து கொடுக்குறாங்க. குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய சோலார் எனர்ஜி, குஜராத் அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம், அப்புறம் அதானியுடைய ஒரு நிறுவனம், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இதில் இந்த திட்டங்களை துவங்குறதுக்கான விண்ணப்பங்களை வந்து வழங்குறாங்க. இதில் 72,400 ஹெக்டேர் நிலம், இதில் பாதிக்கும் மேற்பட்ட நிலங்களை வந்து இந்த அரசாங்க நிறுவனங்களுக்கு ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட 19,000 ஹெக்டேர் ஏக்கர் நிலத்தை இந்த அதானியினுடைய நிறுவனத்துக்கு வந்து இவங்க வந்து வழங்குறாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கு, அது மாதிரி அதானிக்கும் வந்து கொடுத்துருக்கு. இது அப்படியே நீண்டு போயிட்டு இருக்கு. மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் 2023 வருஷம் இந்த அரசாங்க நிறுவனங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து மினிஸ்ட்ரிக்கு கடிதம் எழுதுறாங்க. இவ்வளோ காலம் ஆகுது, நீங்கள் வந்து இந்த திட்டங்களை செயல்படுத்துங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தந்து, ஆனால் இதுவரைக்குமே அதற்கான ஒப்புதல் தொடங்குறதுக்கான இது நீங்கள் தரல அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து கூடுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான துறைகளை சார்ந்த அதிகாரிகள் இதில் வந்து பங்கேற்கிறாங்க. குறிப்பாக சோலார் எனர்ஜி பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், இந்தியாவினுடைய இராணுவ அடிஷ்னல் ஜெனரல்ஸ் வந்து கலந்துக்கிடுறாங்க. இராணுவ அக்கௌண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இதில் கலந்துக்கிறாங்க. அது மாதிரி பிரிகேடியர்ஸ் கலந்துக்கிறாங்க, மேஜர் ஜெனரல், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன் அவங்க கலந்துக்கிறாங்க. குஜராத் எனர்ஜி கார்ப்பரேஷன், சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன், இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதனுடைய அதிகாரிகள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. இதில் தான் மிக மிக முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்படுது. என்ன முடிவு எடுக்கப்படுதுன்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இந்தியாவினுடைய எல்லை, அந்த எல்லையிலேருந்து 1 கிலோமீட்டர் விட்டுட்டு 2 கிலோமீட்டர்லேருந்து இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி வந்து இதில் வழங்கப்படுது. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மே 2023 இந்திய அரசாங்கம் இந்த எல்லையோர மாநிலங்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா, எல்லையோர மாநிலங்கள்னா இந்தியா பாகிஸ்தான் இல்லை, அது மாதிரி சைனாவினுடைய அந்த எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள், அது மாதிரி நேபாள் நாட்டினுடைய எல்லையை பகிரக்கூடிய மாநிலங்கள், பங்களாதேஷ், பர்மா, இப்படி நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாடுகளுடைய எல்லையை பங்கிடக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னால் இருந்த அந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். நீங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு அங்கே தொழில் தொடங்குறதுக்கான அனுமதியை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கடிதத்தை தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடக்கிறதா மிக பெரிய வேடிக்கையான விஷயம். மேயில் இப்படி கடிதங்கள் வழங்குறாங்க. ஜூலை 8 2023 வருஷம் இந்த அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னு சொல்லலாம், ஏற்கனவே வந்து இவங்க இந்த பவர் எனர்ஜி திட்டங்களை தொடங்குறதுக்காக அனுமதி கொடுத்தாங்கல்ல இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், அது மாதிரி குஜராத் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்கள், இவங்க எல்லாமே இந்த திட்டத்திலேருந்து நாங்கள் விலகுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இந்த திட்டத்திலேருந்து ஏன் விலகணும், எதற்காக விலகுறாங்க அப்படிங்கிற எந்த காரணங்களும் வந்து இதில் சொல்லப்படலை. இன்னும் சொல்லப்போனால் இந்த நிறுவனங்கள் எல்லாம் பாரம்பரியமாகவே இந்த எனர்ஜி பவர் எனர்ஜி தொழில்நுட்பத்தில் வந்து மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் தானாகவே முன் வந்து இந்த திட்டத்திலிருந்து வந்து விலகுது. தொடர்ந்து இந்த திட்டம் முழுமையாக இந்த 72,400 ஹெக்டேர் நிலப்பரப்பும் அதானிக்க கையில் வந்து ஒப்படைக்கப்படுது. மிக மிக வேடிக்கையாகவும் ரொம்ப மிக மோசமான
நயவஞ்சக கூத்தும் வந்து இதுக்கு உள்ளால இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பல இடங்களில் மகாராஷ்டிராவில், அது மாதிரி அஸ்ஸாம் சொன்ன மாதிரி பல இடங்கள்லையும் வந்து முறைகேடாக இந்திய மக்களுடைய சொத்தை, இந்திய மக்களுடைய நிலங்களை, இந்திய நிறுவனங்களை இந்த அதானிக்கு ஒப்படைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து வந்து இந்த அரசாங்கம் வந்து பண்ணிட்டு இருக்கு. அஸ்ஸாம் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சிறப்பு மண்டலமாக இருக்கு. அது மலை வளங்களும் கனிம வளங்களும் நிறைஞ்ச பகுதி. அந்த பகுதியில் இந்த மக்களுடைய வாழ்க்கையே சிதைக்கக்கூடியது மாதிரியான இந்த திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து சுட்டிக்காட்டி இதை வந்து நீங்கள் வேற இடங்களுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. அதிலேயுமே அந்த மக்கள்கிட்ட எந்த கருத்து கேட்பும் இன்னும் நடத்தப்படலை. மிக பாதிப்புக்குரிய, மிக மோசமான திட்டங்களை இப்படி இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக வாழக்கூடிய பழங்குடியினருடைய தலையிலையும் இந்த விவசாய மக்களுடைய தலையிலையும் கொண்டு திணிக்கக்கூடிய வேலையும், அவங்களுடைய நிலங்களை பிடுங்கி பெருமுதலாளிக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து இந்த மோடி அரசாங்கம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. எந்த எல்லைக்கு வரைக்கும் இது போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க. உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.